ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 4வது கணக்கு பார்க்கலாம். ஓர் அறிவியல் ஆய்வகத்தில் 6 புற்றுநோய் பாதிக்கப்பட்ட எலிகளுக்கு இயற்கை மருந்துகளை 10 நாட்கள் கொடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் பிறகு அவற்றின் புற்றுநோய் கட்டிகளின் அளவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 6 எலிகள் இருக்கு. அதுக்கு இயற்கை மருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு அதோட புற்றுநோய் கட்டிகளோட அளவுகள் நம்மளுக்கு அட்டவணையில தந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது முதல் எலியோட புற்றுநோய் கட்டியின் அளவு எவ்வளவுனா 145, இரண்டாவது எலிக்கு 148. இந்த மாதிரி 6 எலிகளோட புற்றுநோய் கட்டிகளின் அளவுகளும் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, புற்றுநோய் கட்டிகளின் சராசரி அளவை காண்க. நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாம். சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா, x bar is equal to summation of x divided by n. ஓகே, இங்கே சமேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? புற்றுநோய் கட்டிகளோட சராசரி கண்டுபிடிக்கிறோம். அப்போ புற்றுநோய் கட்டிகளின் அளவு இருக்குது பார்த்தீங்களா? இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டிடலாம். ஃபஸ்ட்டு 145 இருக்குது, அப்புறம் கூட்டல். நெக்ஸ்ட்டு 148, அப்புறம் கூட்டல். அடுத்து 142 கூட்டல், அப்புறம் 141 இருக்குது. அடுத்து 139 இருக்குது. அடுத்த 140 இருக்குது. டிவைடட் பை என்னன்னா எண்ணிக்கை. எத்தனை எலிகள்? 6 எலிகள். அப்போ 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கூட்டிடலாம். 5 8 கூட்டினா 13, 13க்கு கூட 2 கூட்டினா 15, 15க்கு கூட 1 கூட்டினா 16, அப்புறம் 16 9 25, 25 0 25 தான். அப்போ 5 பாக்கி 2. இனி 2 4 கூட்டினா 6, 6 4 10, 10 4 14, 14 4 18, 18 3 21, 21 4 25. அப்போ 5 பாக்கி 2. இனி 2 1 3, 3 4 5 6 7 8. டிவைடருக்கு கீழே 6. இப்போ 855 6ஆல் வகுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓர் 6 6 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இனி 6 4 24 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அடுத்த 5 இறக்கிக்கலாம். ஓகேங்களா? இனிமேல் 6 2 12 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0வை நம்ம இறக்கிக்கலாம். இப்போ 6 5 30 கழிச்சா நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ ஈவி என்ன கிடைக்குது? 142.5 எழுதிக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன் 142.5. நம்மளுக்கு கட்டிகளோட அளவுகள் மில்லிமீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எழுதிக்கணும், மில்லிமீட்டர் கியூப். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சர் எந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் புற்றுநோய் கட்டிகளின் சராசரி அளவு ஈக்குவல் டு 142.5 மில்லிமீட்டர் கியூப். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.